அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். கடவுளோடு நமக்கு மிகப்பெரிய சிநேகிதம் உண்டு. கடவுளை தவிர்த்து விட்டு நம் காலங்களை நாம் எழுதி செல்ல முடியாது. எல்லோருக்கும் ஒரு கடவுள் பிடித்தும் தானே, எல்லோருக்கும் ஒரு கடவுளோடு வம்பு வளர்க்கின்ற பழக்க வழக்கம் உண்டு தானே. சிலருக்கு இயேசு என்பார்கள், சிலருக்கு முகமது என்பார்கள், சிலருக்கு சிவன் என்பார்கள், சிலருக்கு அரி என்பார்கள், இன்னும் சிலருக்கு சித்தார்த்த கௌதம புத்தர் என்று சிலர் சொல்லித் திரிவார்கள். இப்படி கடவுளோடு நமக்கு அணுக்கம் எப்போதும் உண்டுதானே, கடவுளோடு எப்போதும் நமக்கு நெருக்கம் உண்டுதானே. ஆனால் 1930களில் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். இயேசு முகமது என்றும் மற்றும் அரி என்றும் சிவன் என்றும் சித்தார்த்தன் என்றும் பேசி வளர்க்கின்ற போரில் உன் பெயரையும் கூட்டுவர் நீ ஒப்ப வேண்டாம் என்று சொல்கிறார். எத்தனை பெரிய முத்தான கவிதை இது! இந்த கவிதை பாரதிதாசன் எழுதியது 1930 ஆண்டுகளில். அப்போது இத்தனை பெரிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியம் ஊட்டுகிறது. ஆனால் பாரதிதாசனை படித்தவருக்கு, பாரதிதாசனை பயின்றோருக்கு இது அத்தனை வியப்பை தராது. ஏனென்றால் பாரதிதாசன் பாடல்கள் முழுக்க பகுத்தறிவை பறைசாற்றும் கருத்துகள் ஒளிந்துள்ளன. தெள்ளத் தெளிவாக அவை புடம் போட்டு காட்டிவிடும். அவை நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் எந்த கடவுளும் மேலானவை அல்ல, எந்த கடவுளும் கீழானவை அல்ல. கடவுளே வேண்டாம் என்றுதான் அவர் கதைக்கிறார். கடவுளே கூடாது என்றுதான் அவர் நம் முன்னே கருத்துக்களை விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார். எந்த கடவுளும் வித்தியாசமானதல்ல, எந்த கடவுளும் நிச்சயமானதல்ல, எந்த கடவுளும் போதுவதில்லை. கடவுளே வேண்டாம் என்பதுதான் இப்போதைய தீர்க்கமான முடிவு.